ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளின் காலை பொழுதிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற செம்பொருள் டச்சிங் த அன்டச்சபிள். தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களை எப்படி சேர்த்து கொள்வது என்பதை குறித்து தான் நாம் தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ தொட்டு தீண்டத்தகாதவர்கள் என்று இந்த சமூகத்திலே சொல்லப்பட்டவர்களை நாம் தொட்டு அவர்களை அரவணைப்பதற்கு நாம் அழைக்கப்படுவோம். ஒருவேளை தொடுதல் என்றால் தொடுதல் மாத்திரமல்ல, அவர்களை நம்மோடு சேர்த்து கொள்ளுகிற காரியத்தை தான் அங்கே வேதமானது நமக்கு தந்திருக்கிறது. அப்போ சக படைப்புகளை, நம்மோடு சக மனிதர்களை தீண்டத்தக்கவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று இரு கூறாக பிரிக்கிற நிலை தான் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்ப்பீங்கன்னா அப்போ கூட தீண்டத்தகாதவர்கள் என்று இருந்தார்கள். எபிரேய கலாச்சாரத்திலே, யூத கலாச்சாரத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க மோசே நியாயப்பிரமாணத்தை முன்னிட்டு அதை சொல்லி அநேக மக்களை ஊருக்கு வெளியே அவர்கள் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். பாவிகள் என்று சொல்லி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகள், ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவர்கள், பார்வையிழந்தவர்கள், முடமானவர்கள், இப்படிப்பட்டவர்களை அவர்களெல்லாம் பாவத்தினாலே அப்படி பிறந்திருக்கிறார்கள், பிறப்பிலே அவர்கள் பாவத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி பார்க்கிறோம். ஏன் புதிய ஏற்பாட்டில் கூட ரோம அரசின் நாட்களிலே இந்த நிலை தான் இருந்தது. ஏசுவாமி ஊழியம் செய்த காலத்திலே நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். தொழுநோயாளிகள், ஆயக்காரர்கள், விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்று சொல்லி அங்கவீனம் உள்ளவர்கள், இந்த மாதிரி ஊனமுற்ற நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி இவர்கள் எல்லாம் பாவிகள், பாவத்திலே அவர்கள் முழுமையாக பாவத்திலே பிறந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை ஓரங்கட்டி வைத்திருந்தே பாருங்கள். அப்படிப்பட்டவர்களை இயேசுவாமி அவர்களிடம் சென்றார், அவர்களை அணைத்து கொண்டார், அவர்களை சேர்த்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நாம் இன்று சற்று நேரம் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற 3 திருமறை பகுதிகளையும் தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படி தீண்டத்தகாதவர்கள், இவர்களை தொடக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டவர்களை நாம் சேர்த்து கொள்வதற்கு, அவர்களை தொடுவதற்கு அழைக்கப்படுவார். ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறீர்களே, நான் தொடத்தகாத எப்படி போய் தொடுவது என்று நீங்கள் கேட்கலாம். தொடுவது என்றால் தொடுவது மாத்திரமல்ல, அவர்களை சமுதாயத்திலே சேர்த்து கொள்வது, நம்முடைய ஐக்கியங்களிலே சேர்த்து கொள்வதை தான் அது குறிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 10வது அதிகாரம் என்று நாம் வாசிக்கட்டும். அங்க பாருங்க, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்று கேட்கிற காரியத்தை அங்க நாம் பார்க்கிறோம். கடவுளை பார்த்து அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். இவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. சமுதாயத்தில் இவருக்கு பலவிதமான பழி சொற்கள் இவர் மேல் விழுந்தது, சங்கீதக்காரர் மேல். பல்வேறு குறைபாடுகள், பல்வேறு கவலைகள், நெருக்கங்கள், அவற்றின் மத்தியிலே அவர் சொல்கிறார், கடவுள் என்ன பண்ணுகிறாராம், சமீபத்தில் வரவில்லை, அவர் தூரமாக நிற்கிறார் என்று அவராக எண்ணிக்கொண்டு, கடவுளே கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருப்பினும் அங்கு சமுதாயத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை அந்த சங்கீதத்தில் முழுமையாக எழுதியிருக்கிறார். எப்படி தீங்கு செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், சமுதாயத்தை பிரித்து ஆளுகிறவர்கள், சமுதாயத்திலே பல்வேறு பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறவர்கள், தீய வழியில் நடக்கிற துன்மார்க்கர் எனப்படுவோர், இப்படிப்பட்டவர்களை செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை வரிசையாக அந்த இடத்துல விவரிக்கிறதை பார்க்கிறோம். கடைசியிலே சங்கீதம் 10, 17, 18 வசனங்களை நாம் வாசிப்போம். மண்ணான மனிதன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய நம்முடைய செவிகளை கேட்டருளுவீர். அங்க சொல்லுகிறார், முதல் சொல்லுகிறார், ஆண்டவரே ஏன் தூரமாய் நிற்கிறீர், ஏன் என் கிட்ட வரவில்லை என்று புலம்புகிற சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறார், நீர் அப்படிப்பட்டவர் அல்ல, நீர் சிறுமைப்பட்டவர்களையும் துன்பப்பட்டவர்களையும் அவர்கள் ஜெபத்தை, வேண்டுதலை நீர் கேட்கிறவர், நீர் அருகிலே வருகிறவர் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, இந்த மனிதர்கள் செய்யும் இந்த பிரிவினை வாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீர் வைக்கிறவர்,
திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்கிறவர் என்று சொல்லி அங்கே அருமையாக இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ கடவுள் அவர் நீதி செய்கிறவர். அவர் இந்த உலக பிரகாரமான இந்த உலகம், இந்த சமுதாயமாக வைத்திருக்கிற இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அவர் உடைக்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். 3 காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக அந்த நம்பிக்கை, சங்கீதக்காரருக்கு என்ன நம்பிக்கையோடு அவர் சொல்லுகிறார், அதே நம்பிக்கையோடு நாம் கூட சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் இன்று நாம் வாசி கேட்ட அருமையான பகுதி, நாம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசி கேட்டோம். அந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். நாகமானுடைய சரித்திரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு கதை, அருமையான நாகமான் ஸ்டோரி அங்கே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி, நாகமான், ஒரு சிறு பெண் ஆகியோரை மையமாக வைத்து அந்த நிகழ்ச்சி அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே நாகமானை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாகமான் சீரியா தேசத்தின் படை தளபதியாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு மனிதனாக இருந்தார். சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள, அதான் வேதத்திலே அங்கே சொல்லியிருக்கிறது, நாகமான் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். சிரியா தேசத்திலே ஒரு முக்கியமான தள கர்த்தனாக, வெற்றியின் நாயகனாக விளங்கியதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் அவர் இருந்தார். அன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கோ தொழுநோய் வந்திருக்கிறது வேதம் நமக்கு விவரிக்கிறது. ஒருவேளை அவருக்கு தொழுநோய் இருக்கிறது என்பது வெளியே தெரிந்தால் நாளைக்கு அவர் நிலைமை என்ன ஆகும்? இன்று அவர் நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார். நாகமான் என்று சொன்னால் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள மனிதராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தொழில்நோய் இருக்கிறது என்பது வெளியே தெரிய வந்தால் அவருடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்பதுதான் அந்த நாட்களில் இருந்த உண்மை. பாளையத்துக்கு புறம்பே தான் அவர் இருக்க வேண்டியிருக்கும். எப்படி நம்ம வீட்டில் அவுட் ஹவுஸ்னு வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஊர்களிலே அவர்கள் மக்களுடைய குடியிருப்புக்கு வெளியே அவர்கள் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த சமயத்தில் தான் அருமையாக எபிரேய தேசத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமியின் மூலமாக அவர் எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, மனிதன் இப்படி தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை தொடுவதற்கு, பார்ப்பதற்கு கூட மறுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கிருந்து அவங்களோட சீரியாவோட ராஜாவிட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டரை வாங்கிட்டு நாகமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற ராஜாவிட்ட போய் அந்த கிங் மூலமாக தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. நேரடியாக எலிசா தீர்க்கதரிசியிடம் போனார்கள். போனோடனே அங்கே எங்கே போய் நின்றார் அவர் தெரியுமா? அந்த 5வது அதிகாரத்திலே வசனம் 9 வாசிப்போம். எலிசாவுடைய வீட்டின் வாசல் படியிலே நின்றான். இவர் பெரிய படைத்தளபதி, அங்க பெரிய படைத்தளபதி, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனிதர். ஆனா இங்க எலிசாவுடைய வீட்டிலே வாசற்படியில் நிற்கிறார். உள்ள போக முடியவில்லை. காரணம் என்ன? லெட்டர்ல எழுதி கொடுத்துருக்கு, இவர் தொழுநோயுடையவர், இதை நீக்கி விடுவதற்காக இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. இவர் உள்ளே போக முடியலை. எலிசா தீர்க்கதரிசி அவரை பார்க்க கூட இல்லை. நாகமான் மனசுல என்னன்னு சொன்னார்? இவர் என்னை தொட்டு தடவி, இப்போனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சிலுவையை போட்டு நல்லா ஜபிச்சு எனக்கு சுகப்படுத்துவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் எலிசா பார்க்கவே இல்லை, அவரை பார்க்கவே இல்லை. நீ போய் யோர்தான் அணியிலே 7 முறை ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி அனுப்பிவிட்டதை நாம் பார்க்கிறோம். பார்க்கவும் இல்லை, தொடவும் இல்லை. அவர் தேவனுடைய மனிதன் தான். ஆனால் அன்றைய தினத்திலே எபிரேய கலாச்சாரத்திலே இருந்த காரணத்தினாலே அவர் இப்படி சொல்லி அவரை அனுப்பிவிட்டதை பார்க்கிறோம். ஆனால் கடவுளோ அவரை தொடுகிறவராக இருக்கிறார். அவர் யோர்தான் நதியில் தானே போய் மூழ்கினார், கடவுள் எங்க தொட்டார் அப்படின்னு கேட்குறீங்க, அப்படிதானே? யோர்தான் நதியில் தானே போய் மூழ்கி எழுந்தார் 7 தடவை. கடவுள் எங்க தொட்டார் என்று கேட்கிறோம், அப்படிதானே? கடவுள் தான் தொட்டார். அவர் தொழுநோய் இருந்த நாகமானை கடவுள் தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் யோர்தான் நதியில மூழ்கினதை குறித்து நாகமா சொல்லுகிற அருமையான சாட்சி என்ன சாட்சி? வசனம் 15 நாம் படிப்போம். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும்
வேறே தேவன் இல்லை. போதும். இதை இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர, யாவே கடவுளை தவிர வேற கடவுள் யாருமே கிடையாது. என்னை குணமாக்கினது யார் தான் சொல்லுகிறார்? என்னை குணமாக்கியது யார்? இந்த இஸ்ரவேலின் கடவுள் தான் என்னை குணமாக்கினார் என்று சொல்லுவது பார்க்கிறோம். ஆனா அவர் செய்தது என்ன? யோர்தான் நதியிலே அவர் மூழ்கினார். ஒருவேளை யோர்தானுடைய தண்ணீர் இவரை குணமாக்கியிருந்தா, இவருக்கு அவர் சொன்னார்ல யோர்தான் நதியில மூழ்குங்கள் என்று சொன்ன உடனே நாகமான் என்ன சொன்னார்? தண்ணியில போய் மூழ்கணுமா? தண்ணியில போய் நான் மூழ்கணுமா? அப்படி நான் தண்ணியில மூழ்கணும்னா எங்க நாட்டில் சிரியா தேசத்தில் ஆப்னாவும் பர்பரும் நல்ல பெரிய நதிகள், நல்ல ஜீவ நதிகள் இருக்கின்றன, அதிலே நான் மூழ்குவேனே, எதுக்கு நான் யோர்தானில் போய் மூழ்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அவர் சுகம் பெற்றவுடன் சொல்லுகிறார், கடவுள் என்னை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார் என்பதை அவர் சாட்சியாக சொல்கிறதை பார்க்கிறோம். அங்க ஒரு மனிதன் பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் மறுக்கிற அந்த சமயத்திலே கடவுள் அவர் சரீரத்தை முழுவதுமாக தொட்டு சுகப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார். அவர் சுகப்படுத்துவதன் மூலமாக நடந்தது என்ன தெரியுமா? அவர் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இவர் தொழுநோயாளி என்பது தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர் அந்த அந்தஸ்திலே, அந்த சமூக அந்தஸ்திலே அவர் இருந்திருக்கவே முடியாது. நிச்சயமாக அவர் தள்ளப்பட்டிருப்பார். அதிலிருந்து கடவுள் அவரை பாதுகாக்கிற சமூகத்திலே அவரை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாகமான் முதல்ல போகும்போது, ஃபர்ஸ்ட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா வாசப்படியிலே நிற்கிறார், உள்ள போகல. எலிசா தீர்க்கதரிசி அவரை பார்க்கவும் இல்லை. ஆனால் கடைசியில் அவர் சுகமான பிறகு, அவருடைய தோல்லாம் நல்ல சுகமான பிறகு தேவனுடைய மனுஷனிடம் அவர் திரும்பி வந்து அவருக்கு முன்பாக நின்றார் என்று அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல எங்க நின்றார்? வாசற்படியிலே நின்றார். ஆனா இப்பொழுது சுகமான பின் அவர் தீர்க்கதரிசியின் முன்னாடி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ணி தந்திருக்கிறார். இதுதான் கடவுளுடைய மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. மனிதன் தொட மறுக்கிறான், சேர்த்து கொள்ள மறுக்கிறான், பிரிவினைக்கு ஆதரவு கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் கடவுளோ தொடுகிறவராக, சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார், அணைத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார், சமுதாயத்திலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்போ இதன் அடிப்படையிலே தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை நாம் சேர்த்து கொள்வது குறித்தான கருத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு தொழுநோயாளியை தொட்ட காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். மத சட்டம் சொல்லுகிறது, மோசே நியாயப்பிரமாணம், அந்த காலத்தில் உள்ள நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, தொழுநோயாளிகளை யாரும் தொடமாட்டார்கள், சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பாளையத்துக்கு வெளியே இருப்பார்கள், மக்கள் குடியிருக்க பகுதிக்கு வெளியே இருப்பார்கள். வெளியே இருந்து கொண்டு அவர்கள் வெளியே தான் இருப்பார்கள். யாராவது அவர்கள் கிட்ட போனால் கூட அவர்கள் தீட்டு என்று அவர்கள் சொல்லி சத்தமாக சொல்லிங்க, வராதிங்க, நான் ஒரு தொழிலாளி, நான் இருக்கிறேன், இந்த பக்கம் வராதீர்கள் என்று சொல்லி அவர்களே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே இயேசுவானவர் என்ன பண்றார்? இயேசுவானவர் அவர்களோடு பழகுகிறார், பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் கூட இந்த நாட்களில் தொழுநோயாளிகளை பார்த்தோம்னா அவங்கள்ட்ட பேசுவோமா? போய் பக்கத்தில் நின்று பேசுவீங்களா? அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் கூட, ஏதோ காயின்ஸோ ரூபா நோட்டோ கொடுத்தா கூட எப்படி கொடுப்போம்? தொழுநோயாளிகளை பார்த்தோன்னே அப்படி பட்டும் படாமலும் அவர்களுக்கு கொடுக்குறோம், அப்படி தானே? அவர்களை நாம் சேர்த்து கொள்வதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த நாட்களிலும் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் தொழுநோய் அதிகமாக அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பது என்று தான் சொல்ல வேண்டும், மிக குறைவாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இயேசுவாமி இந்த தம்முடைய ஊழியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயு நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே அவர் சுத்தமானார். இயேசுவாமி ஒரு வார்த்தையை சொல்லி கூட அங்க சுகப்படுத்திருக்கலாம் இல்லையா? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக அப்படின்னு சொன்னாரு, சுத்தம் ஆயிருக்குமா இருக்காதா? இயேசுவாமி சொல்லியிருந்தா நீ சுகமாக என்று சொன்னால் நிச்சயமாக சுகமாக இருப்பார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனாலும் இயேசு அங்க பரியோடு அவனை தொடுகிறதை
நான் பார்க்கிறோம். தொட்டு அவர் சுகம் அளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கூட இன்றைக்கு இப்படி தான் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாம் இன்னைக்கும் என்ன நினைக்கிறோம், அந்த சரீரத்தில் ஊனமாக இருக்கிறவர்கள், அந்த அதர்வைஸ் ஏபிள்டுன்னு சொல்லுகிறோம். அப்படிப்பட்டவர்களை நாம் ஒரு வித்தியாசமான பார்வையில் தான் பார்க்கிறோம். அவர்களை சக மனிதர்களாக நாம் பார்க்கிறதே இல்லை. அங்கங்கே அவர்கள் உட்கார்ந்து நம்ம சொசைட்டியில் இப்போ அநேகர் பிச்சை எடுக்கிறவர்களாக இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய குடியிருப்புகளிலே சில ஊனமுற்றவர்கள், அதர்வைஸ் ஏபிள் பீப்புள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களிடம் கூட நாம் சகஜமாக பழகுவதில்லை. அவர்களை கொஞ்சம் ஒரு தூரம் தள்ளி தான் நாம் வைத்திருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறுவதற்கு நாம் அவர்களோடு நல்ல மிங்கிள் ஆகணும். அவர்களோடு இணைந்து அவர்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு தான் அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் சரி, ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த ஊனமுற்றவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பிறவிலே பாவத்திலே பிறந்தவர்கள் சொல்லி, அதுதான் ஒரு சீடர்கள் இயேசுவிட கேட்கும்போது, இது இவர் செய்த பாவமா என்னுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கும்போது இயேசுவாமி சொன்னார், கடவுளுடைய மகிமை இடத்தில் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே நாம் அவர்களை பாவிகள், தீண்டத்தகாதவர்கள் என்று அவர்களை தீர்க்காமல் அவர்களையும் நாம் நம்மோடு சேர்த்து கொள்ள இயேசுவானவர் ஒரு மாடல், மாதிரியாக நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மாத்திரமல்ல, இயேசுவாமி அந்த தொழுநோயாளியை, சகோதரரை தொட்டு சுகப்படுத்தியது மாத்திரமல்ல, அவரை சொசைட்டியில் நம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொள்வதற்கு ஒரு அட்வைஸ் வழங்குகிறார், ஒரு அறிவுரை வழங்குகிறதை பார்க்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கோவில் அதிகாரிகளிடம் சென்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ ஒரு தொழுநோயாளியாக இருக்கவர் சுகமாகிவிட்டார் என்றால் அவர் சும்மா ஊருக்குள்ள சும்மா போயிட முடியாது. அவர் டெம்பிள் அத்தாரிட்டிஸில் அங்கே போய் பிரதான ஆசாரியர் இருப்பார், அவர்கிட்ட போய் பாருங்க, நான் எனக்கு நல்லா சுகமாகிவிட்டது என்று சொல்லி அவரெல்லாம் செக் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தரணும். தந்தால் தான் இவர் போக முடியும். ஏசாமி சொல்லுகிறார், நீ சுத்தமாகி விட்டதை ஆலயத்திலே கோயிலில் போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நீ அதை காட்டி நீ உத்தரவாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறதை பாருங்கள். சமுதாயத்திலே அவன் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இயேசுவாமி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைக்கு தான் நாம் அழைக்கப்படுவோம். இந்த தொழுநோயாளி மாத்திரமல்ல, இயேசுவாமி பல இடங்களிலே இப்படி புறக்கணிக்கப்பட்டவர்களை இப்படி ஒதுக்கி மார்ஜினலைஸ்டுன்னு சொல்லுகிறோம், இல்லை, ஓரங்கட்டப்பட்டவர்கள், நாம் அவர்களை கொஞ்சம் தள்ளியே வைத்து விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களிடம் இயேசுவானவர் அவர்களை தொடுகிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களோடு அளவலாவுகிறார், அவர்களை சுகமாக்கிறார், அவர்களை சேர்த்து கொள்கிறார் என்பதை தான் பார்க்கிறோம். அங்கே மத்தேயு நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 34ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? 2 கண் தெரியாத சகோதரர்களை அவர் பார்க்கிறார், அவர்கள் மேல் மனதுருகி. மத்தேயு 20:34. இயேசு மனதுருகி கண்களை தொட்டார். 2 கண் தெரியாத மனிதர்களுக்கு அவர் பார்வை தருகிறார். இங்கேயும் அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? பார்வை அடைவாயாக என்று சொன்னால் அவர் பார்வையை பெற்றிருப்பார். ஆனால் இயேசுவாமி அவருடைய கண்களை தொட்டு அங்கே சுகமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயு நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 33வது வசனத்திலே அங்கே ஒரு திக்கு வாய், காது கேட்காத ஒரு மனிதர், பேச்சு சரியா வராது, கொன்னை வாயம் சொல்கிறோம், திக்கு வாய், காது கேட்காத ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதரை இயேசுவாமி அங்கே மார்க்கு 7:33 தம்முடைய விரல்களை கொன்னை வாயுடைய அந்த செவிடரின் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு எப்பத்தா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே பாருங்க, அவரை தன் விரலை நீட்டி அவரை தொடுகிறதை மட்டுமல்ல, அங்கே அவருடைய நாவை தொட்டார்னு பார்க்கிறோம். அவருடைய நாவை தொட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவாமி எந்த அளவுக்கு இந்த மக்களை அவர்களை புறக்கணியாமல் அவர் சேர்த்து இருக்கிறார் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்குது. மட்டுமல்ல, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவாமி நாட்களில் பார்த்தீங்கன்னா, அந்த சினகாக் கல்ச்சர்ன்னு சொல்லுவார்கள். அந்த காலத்தில் ஜெபாலயங்கள் நிறையா இருந்தன. ரபிமார் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ரபிமார் அவர்கள் மிகவும் தூய்மையானவர்களாக அங்கே கருதப்பட்டார்கள். அவர்கள் போகும்போது இந்த மாதிரி லேடிஸ் வந்தாலும் இவங்க விலகி போய்விடுவார்கள், பெண்கள் வந்தால் விலகி போய்விடுவார்கள், புறஜாதிக்காரர்கள் வந்தாலும் அவர்கள் விலகி போய்விடுவார்கள்.
மட்டுமல்ல, ஏதாவது ஒரு டெட் இப்போ மரண ஊர்வலம் வந்துனாக்க டெட் பாடியை கொண்டு போனாங்கன்னாக்கா அவர்கள் அந்த நேரம் போக மாட்டார்கள், விலகி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலை தான் இருந்தது. ஆனால் இன்று இயேசுசாமி வருகிறார். நாயின் என்ற ஊரிலே இயேசுசாமி அவரோட சீடர்களோடு வந்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு இந்த சவ ஊர்வலம் ஒன்று வருகிறது. நாயின் ஊரில் ஒரு வாலிபன் இறந்து விட்டான். அவன் தன்னுடைய விதவை தாய்க்கு ஒரே மகன். வரும்போது அந்த அம்மா அழுது கொண்டே வருகிறார்கள். தன்னுடைய மகன் இறந்த துக்கத்திலே அழுது கொண்டே வருகிறார்கள். வரும்போது இயேசு மனது உருகினார். உருகி சொன்னார், அழாதே என்று சொல்லுகிறார். அந்த அம்மாவை பார்த்து சொல்லி நேரே போய் பாடையை தொட்டார் என்று பாரு. பாடையை தொடவே மாட்டாங்க, யாரும் கிட்டே போக மாட்டாங்க. குறிப்பாக இந்த ரபிமார் அதன் அருகிலேயே சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசுசாமி மனம் உருகி அங்கே போய் தொட்டு ஆறுதல் சொன்னதோடு அந்த மகனை உயிரோடு அங்கே எழுப்பி கொடுத்ததை பார்க்கிறோம். இதுதான் இயேசுசாமியுடைய ஊழியத்தின் தன்மையாக இருக்கிறது. இதை நாம் பின்பற்றுவதற்கு தான் அழைக்கப்படுகிறோம். நாமும் இந்த நம்முடைய நாட்களில் நம்ம அறிக்கையில் பார்க்கிறோம், அநேகரை நாம் புறக்கணித்து வைத்திருக்கிறோம். அநேகரை நோய் நிமித்தமாக சமுதாய கலாச்சார சட்டத்திட்டங்களின் வடிவிலே நாம் அநேகரை தள்ளி வைத்திருக்கிறோம், அநேகரை சேர்க்க மறுத்திருக்கிறோம். இல்லாட்டி நாமே அவர்களை விட்டு விலகி போய் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அருமையாக தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த மக்களை நாம் சேர்த்து கொள்வதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது பாருங்க, நாம் இன்று வாசிக்கிட்ட எபிரேயர் நிருபத்திலே 13வது அதிகாரம் 8 முதல் 17 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே இங்கே பார்க்கிறோம். நாம் இன்று குறிப்பாக இந்த இந்திய கலாச்சாரத்தை நாம் இன்று இங்கே வைத்து சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒரு சமுதாயம் தன்னை முற்போக்கான சமுதாயம் என்று சொல்லுகிறது. ஆனால் உண்மையிலே அந்த சமுதாயம் முற்போக்கான சமுதாயம் அல்ல, அது பிற்போக்கான சமுதாயம் என்று சொல்லுகிறது. அவனை தொடாதே, இவனை தொடாதே, அவனை ஊருக்கு வெளியே தள்ளி வைத்து விடு என்றெல்லாம் அந்த சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நாம் திருச்சபை சொல்லுகிறது, கிறிஸ்து சொல்லுகிறார், அனைவரையும் சேர்த்து கொள்வோம் அல்லது நாமே அவர்களை தேடி செல்வோம் என்பதை தான் கிறிஸ்து சொல்லுகிறதாக அருமையாக இந்த எபிரேயர் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிப்போம். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடுவோம். இங்கே பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற மக்களை பற்றி பேசுகிறார் இந்த எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர். ஊருக்கு வெளியே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை குறித்து பேசுகிறதாக இங்கே இருக்கிறது. நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு ரொம்ப பொருந்தும். நம்ம இந்தியாவில் ஒருவேளை சிட்டியில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், கிராமங்களில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் தனியாக ஊருக்கு வெளியே ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களை அவர்களை மெயின் ஸ்ட்ரீம், அதாவது மக்களோடு மக்களாக சமுதாயத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இங்கே என்ன பண்ணுகிறார் இயேசுசாமி, அவர்களை தேடி செல்வோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மக்களை சேர்த்து கொள்வோம். எப்படி சேர்த்து கொள்வோம்? அவர்களை தேடி நாம் புறப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே சொல்வோம். நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் அதை சொல்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்கிறோம், பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்கிறோம். பல்வேறு காரணங்களை சொல்லி ஊருக்கு வெளியே அந்த மக்களை வைத்திருக்கிறதை நாம் கிராமங்களில் போய் பார்க்கும்போது சாதாரணமாக என்று பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவிலே நிலவுகிறது. இயேசுசாமியும் அன்னைக்கு இப்படி தான் பாளையத்துக்கு புறம்பே போனார். இயேசுசாமியை சிலுவையில் அடித்தது எங்கே அடித்தாங்க? இயேசுசாமியை சிலுவையில் அறைந்தார்கள் எங்க? கபாலஸ்தலம் என்கிற இடத்துல கொண்டு அடித்தாங்க. அது எங்கே இருக்கு? எங்கே இருக்குது? சிட்டி கேட்டுக்கு, எருசலேமுக்கு வெளியே, கோட்டை சுவருக்கு வெளியே தூரத்திலே அங்கே அடித்ததை பார்க்கிறோம். ஒரு கனவான்களை அப்படி கொண்டு அடிக்க மாட்டாங்க. இயேசுவாலியை ஒரு குற்றவாளியாக கருதி அங்கே கொண்டு அவமானப்படுத்தப்பட்டவராக, அவர் நிந்தையை சுமந்தவராக, எல்லாவற்றையும் அவமானங்களையும் பரிகாசங்களையும் சகித்து கொண்டவராக அங்கே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருப்பாங்களோ அதை தேடி கோட்டை சுவருக்கு வெளியே, அவர் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று வேத வசனமாவது நமக்கு சொல்லுகிறது. இன்று நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா மக்களை ஜாதி வாரியாக அவர்கள் பிரிக்கிறார்கள். வெளியே மேடையில் பேசுவது, புத்தகங்களிலே சொல்லுவது என்ன சொல்கிறார்கள்? எல்லாரும்
ஒன்று. தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பிலே எல்லாரும் சமம் தான் என்று தமிழ் நூல்கள் சொல்லுகின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழ் கலாச்சாரங்கள் சொல்லுகிறார். ஆனால் சில பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான சமுதாயத்தை சேர்ந்த சில குழுக்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மனிதனை பிறப்பிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தீண்ட தகுந்தவன் தீண்ட தகாதவன் என்று அவர்கள் பிரித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். வர்ணாசிரம தர்மம் என்று நாம் படிக்கிறோம். இந்து தர்மங்களே வர்ணாசிரம தர்மம், மனு தர்மம் என்று படிக்கிறோம். அதில் என்ன செய்கிறார்கள், மனிதனை பிறக்கும் போதே 4 வகையாக பிரித்து விடுகிறார்கள். பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் என்றும், அவருடைய ஷோல்டர் தோளிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் என்றும், அவருடைய இடுப்பிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள் என்றும், பாதத்தில் காலில் இருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்றும் 4 வகையாக பிரிந்தார்கள். ஆனால் இப்பொழுது ரீசெண்டாக மாடர்ன் டைம்ஸ், இந்த நவீன காலத்தில் இருக்கிற சில பிற்போக்கு குழுக்கள் என்ன பண்ணியிருக்கிறது, அதற்கு மேல் 5வது ஒரு வகையை அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் சொல்கிறார்கள், என்ன பஞ்சமாஸ் என்று ஒன்று. அவர்கள் மனித கடவுளிலிருந்து அவர்கள் பிறக்கவில்லை, அவர்கள் கழிவிலிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லி இன்று வைத்திருக்கிறார்கள். இன்று இப்படி மக்களை பிறப்பிலேயே அவர்களை பிரித்து அவர்கள் வேறுபடுத்தி அவர்களை ஓரங்கட்டி ஒடுக்கி, தொடக்கூடாது இவனை, இந்த வேலையா இவன் தான் செய்ய வேண்டும், பரம்பரையாக இவன் தான் செய்ய வேண்டும் சொல்லி. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு நண்பர் சாக்கடை அழுறவர் இருக்கார். அவர் இந்த மேன் ஹோல்ஸ் இருக்கும், இப்பெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க, மிஷின் அந்த சாக்கடைகளை அழுகிறது. ஆனால் இப்பவும் அந்த ரொம்ப அடைப்பு அதிகமாக இருந்தனாக்கா மிஷினால் அதை செய்ய முடியாது. அந்த மேன் ஹோல் உள்ள அவர் இறங்க வேண்டும், இறங்கி தான் அவர்கள் அந்த அசுத்தமான அந்த இடத்துல அவர்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த மேன் ஹோல் உள்ள வேலை செய்கிறாரு. ஒரு சமயத்தில் அவர் கிடைக்கவில்லை, அவர் இந்த வேலையை செய்வதற்கு வரவில்லை. உடனே அந்த அதிகாரி சொன்னார், அவர் பையன் இருக்கான் கூட்டிட்டு வா, அவர் மகன் இருக்கிறான் அவனை கூட்டிட்டு வா, அவன் செய்ய விட்டோம் என்று சொல்லுகிறதை நம்ம இப்படிதான் அநேக இடத்துல இருக்கிற. இந்த பணியை செய்வதற்கு வேறு யாரும் வருகிறதே இல்லை. அவர்கள் பரம்பரையாக அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை இந்த வேலைக்கு நீதான் என்று சொல்லி அவர்களை புறக்கணித்து அங்கே ஓரங்கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிலை மாறுவதற்கு நாம் முன்வர வேண்டும். நான் என்ன செய்கிறது என்று கேட்கிறீர்கள், அப்படித்தானே? நான் என்ன செய்கிறது அப்படின்னு நாம் எதற்காக ஜெபிப்போம். நாம் வாழ்கிற இடத்துல நம்முடைய திருச்சபையிலே இப்படி பிரிவினை பண்ணி சிலரை தாழ்த்தி அவர்களை ஓரங்கட்டி நாம் வைத்துட்டு போனால் அவர்களை இன்று சேர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதற்கு புறப்பட்டு போவோம். இயேசுவாமி மாதிரி நிந்தை சுமந்து, அவர் கந்தை அணிந்து நிந்தை சுமந்து அவமானங்களை சுமந்து அவர் என்ன பண்ணார், பாளையத்துக்கு புறம்பே புறப்பட்டு போனார். இயேசுவின் நிந்தையை சுமப்போ, வாசலுக்கு புறம்பே போவோ, இயேசுவின் நிந்தையை சுமப்போ, வாசலுக்கு புறம்பே போவோ. கோலால் கொடுமையாய் அடிக்கப்பட்டாலும், கோலால் கொடுமையாய் அடிக்கப்பட்டாலும், வாடால் துண்டாக வகுக்கப்பட்டாலும், வாடால் துண்டாக வகுக்கப்பட்டாலும், நாளெல்லாம் நரரால் நசுக்கப்பட்டாலும், புறப்பட்டு போக கடவோ, புறப்பட்டு போக கடவோ. இயேசுவின் நிந்தையை சுமப்போ, வாசலுக்கு புறம்பே போவோ. இன்று நாம் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துயரம், என்ன நிந்தை, என்ன அவமானம் வந்தாலும் சரி, நான் இயேசுவை போல் இப்படிப்பட்ட தீண்டதகாதவர்கள் என்று சொல்லப்பட்ட மக்களை நான் சமுதாயத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு நானும் பாடுபடுவேன், எதற்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். வேத புத்தகம் சொல்கிறது, பவுல் அருமையாக சொல்கிறார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்கிறார். எனவே இதை நாம் கருத்தில் கொண்டு இன்று பல்வேறு பிரிவினைகள் நமக்குள்ள இருக்கின்றன.
நமக்குள்ளே கூட நம்ம திருச்சபையில் கூட பல்வேறு பிரிவுகளை நாம் கண்கூடாக காணுகிறோம். இன்று நாம் புறப்பட்டு போவோம். நாம் நம்மை நாமே விட்டு கொடுத்து கொண்டு நாம் புறப்பட்டு போய் மக்களோடு நாம் சமரசம் செய்து கொள்ள, இந்த லெந்து காலத்திலே நாம் சமரசம் செய்து கொள்ள, அநேக மக்களை இப்படி சமுதாயத்தினாலே நம்ம மத கலாச்சார ரீதியான இந்த ஒடுக்குதல்களை நாம் உடைத்து அவர்களை நம்மோடு சேர்த்து கொள்வதற்கு தான் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காக நாம் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். இந்த எந்த காலத்திலே அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.